எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்ச்சிக்கான வீடியோ. அதாவது இந்த வீடியோவில் வந்து நான் என்ன கருத்தை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் அதாவது 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக அமைஞ்சிருச்சு எங்கள் குடும்பத்தில். எங்கள் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா, எங்கள் பொண்ணு வீட்டு சைடில் அதாவது எங்கள் பொண்ணு எடுத்த வகையில் பொண்ணு கட்டின வகையில் வந்து அவங்களோட நாத்தனார் வந்து திடீர்னு யூட்ரஸ் பிரச்சனையினால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்க வந்து புதன்கிழமை வரைக்குமே நல்லா இருந்தாங்க, செவ்வாய்க்கிழமையும் நல்லா இருந்தாங்க. வியாழக்கிழமை வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவங்க வந்து இந்த யூட்ரஸ் பிரச்சனையினால் போய் வெள்ளிக்கிழமை சர்ஜரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. ஒரு தனியார் மருத்துவமனை. நான் அந்த மருத்துவமனையோட பேரை வந்து இதில் குறிப்பிட விரும்பலை. போய் சேர்ந்தாங்க. சேர்ந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்தது. நடக்கவே திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு. மாரடைப்பு ஏற்பட்டு அதே வேகத்தில் வந்து ஆப்ரேஷனை முடிச்சுட்டு சரி அப்சர்வேஷனில் இருக்குது, மருத்துவமனையில் வந்து அப்சர்வேஷன் இருக்குது. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாரடைப்புக்கு உண்டான சிகிச்சைகளும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இனிமேல் இவங்களை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம், அதனால் நீங்கள் வேறொரு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்களும் வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலியும் வந்து வேறொரு தனியார் மருத்துவமனைக்கு அந்த பொண்ணை வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து கூட்டிகிட்டு போய் சேர்த்து அதேமாரி ஐசியூவில் வச்சு பார்த்தாங்க. ஆனால் வந்து போன உடனே வந்து பார்த்திங்கன்னா 2வதாகவும் ஒரு அட்டாக் வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் மருத்துவக்குழு வந்து தனியார் மருத்துவமனையிலேருந்து வேறு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து இந்த பொண்ணு வந்து உயிர் பிழைக்கிறது கொஞ்சம் கடினம், அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் போன ஒரு சில மணி நிமிடத்துலேயே வந்து அந்த பொண்ணும் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த உடனே வந்து லேடிஸுக்கு வந்து இந்த கர்ப்பப்பைங்கிறது வந்து ஒரு அரிய பொக்கிஷம். நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து தனியார் மருத்துவமனைக்கு போகிறத காட்டிலும் அரசு மருத்துவமனையில் இன்றைக்கி நிறையா கருவிகள் வந்துருச்சு. நிறைய டாக்டர்ஸும் டியூட்டியில் இருக்கிறாங்க. எனி டைமும் எல்லா மருந்துகளும் கிடைக்கிது. அப்படி போயிருந்தால் வந்து ஒரு வேளை அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிருக்க சான்சஸ் இருந்திருக்கும்னு எங்களுடைய கருத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காங்க. பொண்ணு வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டுருக்கிறா. பையன் வந்து காலேஜ் முடிச்சிட்டாரு. பையனோட அப்பா வந்து தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்குறாங்க. பொண்ணுக்கு வயசு வந்து சின்ன வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 45க்குள்ளார வயசு அந்த பொண்ணுக்கு நடந்துகிட்ருக்குது. இப்போ ஏன் வந்து இந்த தனியார் மருத்துவமனையில் வந்து ஒரு கன்சல்ட்டிங்கே இல்லாதபடி போய் நம்ம விழுகணும். அதனால் அரசு மருத்துவமனை நோக்கி போங்க. சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. தரமான மருத்துவங்கள் அங்கே கிடைக்கிது. நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 4 ஹாஸ்பிட்டலுக்காவது போய் நம்ம கர்ப்பப்பையோட தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு போயிருக்கணும். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட இல்லை. பொண்ணு வேறொரு மருத்துவமனை கொண்டு போன ஒரு 20-25 நிமிஷத்துலேயே இறந்துடுச்சு. நல்ல பொண்ணு. பேர் வந்து கலைவாணி. இவங்க வந்து சென்னிமலையை சேர்ந்தவங்க. எங்களுடைய பொண்ணுக்கு வந்து நாத்தனார் ஆகுது. நான் வந்து அவங்களோட ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு நான் கடைசியாக வந்து வீடியோ கடைசியில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அதனால் வந்து தயவு செஞ்சு லேடிஸ் ஆகி நம்ம வந்து எந்த ஒரு உறுப்புகளையுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 5-6 தடவை இன்னும் நல்ல நல்ல மருத்துவமனையில் நாடி இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் நம்மளுடைய உடம்பு ஒத்துக்குமா, இதை தாங்குகிற அளவுக்கு வந்து நமக்கு உடம்புல வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குதா, இதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு
இந்த கர்ப்பப்பையை எடுக்கிறதோ மற்ற எந்த உறுப்புகள் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4-5 தடவை நீங்கள் வந்து தகுந்த மருத்துவத்தை போய் பாருங்கள். ஏனோ தானோன்னு இருக்கிற மருத்துவமனைக்கு தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா அந்த தனியார் மருத்துவமனையில் நாங்கள் விசாரித்த வகையில் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேடி இறந்துருக்குறாங்க. அவங்களும் வந்து கர்ப்பப்பை எடுத்தவங்க தான். என்ன நடக்குது தப்பு நடக்குதுன்னு தெரியல. அதனால் தயவு செஞ்சு பெண்களாகிய நம்ம வந்து நம்மளுடைய எல்லா உறுப்புகளையும் வந்து பேணி காக்கணும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த டைலரிங் தொழில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம உடம்ப வந்து தரவாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க வந்து எந்த நேரமும் வந்து தையல் இயந்திரத்தில் உட்காந்து தைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா வந்து ஆகாரம் எடுத்துக்கணும், தண்ணி குடிக்கணும். கர்ப்பப்பைக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லகுவாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நான் வந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.